எங்கேயோ ஒரு கண்ணு தெரியாத ஒரு பொம்பளை இருக்கா. அவன் என்ன பண்றானா, திடீர்னு ஒரு இடத்துல காரை ஸ்டாப் பண்ணிட்டு டிரைவரை கீழே இறங்க சொல்லிட்டு இதுக்கப்புறம் நான் போய்க்கிறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு கார் எடுத்துட்டு அவ டிரைவ் பண்ணிட்டு போயிட்டே இருக்கா. இவளுக்கு தான் கண்ணு தெரியாது, அப்புறம் எப்படி இவ டிரைவ் பண்ணிட்டு போறா அப்படின்னு பார்த்தா கொஞ்ச நாளைக்கு முன்னாடி இவ யாருக்கும் தெரியாம சீக்கிரட்டா டாக்டர்ஸை வீட்டுக்கு வர சொல்லி கண் ஆபரேஷன் பண்ணிருப்பா போல. அதுல இவளுக்கு கண் பார்வை வந்துருச்சு. பட் இருந்தா இவளோட தங்கச்சிக்கிட்டையும் குழந்தைகிட்டையும் சொல்லிட்டு இருக்கா. அதுக்கு பையனும் சொல்றான், எங்க அம்மா அந்த மாதிரிலாம் ஆக்ட் பண்றதுக்கு வாய்ப்பே இல்லை, ஏன்னா நான் பிறக்கும் போதுலேருந்தே அவங்களுக்கு கண்ணு தெரியாது, அதனால நீங்க ஏதாவது தப்பா புரிஞ்சுட்டுக்கலாம் நீ அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அவங்க இருந்து போயிடுறான். பட் இருந்தாலும் அக்கா இவ்வளவு தூரம் சொல்றா அப்படிங்கும் போது அவங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரிய வாய்ப்பு இருக்கு. அது உண்மையா பொய்யாங்கிறத நான் இப்பவே டெஸ்ட் பண்ணி கண்டுபிடிச்சிடறேன் அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு இவ போயிட்டு கிச்சன்ல கத்தியை நல்லா சூடு பண்ணிக்கிட்டு மாமியாரோட ரூமுக்கு போறா. அங்க பார்த்தா மாமியாரும் இவ வந்ததை பார்த்துட்டு கண்ணு தெரியாத மாதிரியே சேர்ல ஆடிட்டு இருக்கா. அப்ப என்ன பண்றானா, கொண்டு வந்த சூடான கத்தியை அப்படியே கண்ணு கிட்ட கொண்டுட்டு போயிட்டு இருக்கா. கண்ணு கிட்ட போயுமே அவ கொஞ்சமும் அசராம அப்படியே பயப்படாம அந்த கத்தியை பார்த்தபடியே வந்து சேர்ல ஆடிக்கிட்டு இருக்கா. ஏன்னா கொஞ்சம் கண்ணு சிப்பிட்டாலும் கண்ணு தெரிஞ்சிடும் அப்படிங்கிற உண்மை தெரிஞ்சுவிடும் அப்படிங்கிறதுக்காக பயப்படாம அப்படியே உட்காந்து ஆடிட்டு இருக்கும் போது டக்குன்னு இவ கத்தியை எடுத்துட்டு அப்ப இவங்களுக்கு நிஜமாவே கண்ணு தெரியாது போல அப்படிங்கிற மாதிரி சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுறா. அதுக்கப்புறம் பயங்கரமா சிரிச்சுக்கிட்டு இருக்கா. என்னையே டெஸ்ட் பண்ணி பாக்குறியா, நான் உன்னோட மாமியாரி, நீ என்னதான் டெஸ்ட் பண்ணாலும் சரி என்னோட உண்மையான சுயரூபத்தை உன்னால வெளிக்கொண்டு வரவே முடியாது அப்படிங்கிற மாதிரி சிரிச்சிட்டு இருக்கா. இதோட ஃபுல் வீடியோ நான் கீழே கொடுத்துருக்கேன், அதை கிளிக் பண்ணி பாருங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.